கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த அருமையான நாளிலும் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த அருமையான நாளிலும் நாம் 79 ஆண்டுகள் கடந்து 80வது சுதந்திர தினத்திற்குள்ளே வர கர்த்தர் கிருபை செய்ததை எண்ணி நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். நாம் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? பரிசுத்த தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இதுவரை கடந்து வருவதற்கு, இதுவரை நாங்கள் அப்பா இந்த சுதந்திர தினத்தை நாங்கள் சந்ததியாக சந்தித்து, இந்த நாளிலும் நாங்கள் ஒரு புதிய சுதந்திர காற்றை நாங்கள் சுவாசிக்க நீர் கொடுத்த கிருபையை நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே, எங்களுடைய குடும்பம் எம்மாத்திரம் ஆண்டவரே, எங்களுடைய முன்னோர்கள் அடிமைகளாக, எங்களுடைய முன்னோர்கள் இயலாமையில் இருந்த பொழுது நீர் எங்களுக்காக இறங்கினீர். உமக்கு நன்றி. இந்த நாளிலும் கூட நாங்கள் ஏறெடுக்கும் ஸ்துதி ஸ்தோத்திரங்களை ஆசீர்வதிங்க. எங்கள் தேசத்தை ஆசீர்வதிங்க. எங்கள் தேசத்தின் தலைவர்களை ஆசீர்வதிங்க. பரிசுத்த தகப்பனே, இந்த நாளிலும் கூட நாங்கள் பாடுகின்ற ஒவ்வொரு பாடல்களும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையவும் அப்பா, இந்த ஜேடிகே டிவியின் மூலமாக பார்க்கின்ற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக அமைய நீர் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறேன் பரமபிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தர் நல்லவர். அவர் நல்லவர். நம்முடைய வாழ்விலே எப்பொழுதும் நன்மை செய்கிறவர். நம்முடைய முன்னோர்கள் அடிமைகளாக இருந்த பொழுது, இயலாமையில் இருந்த பொழுது கர்த்தர் நல்லவராக இருந்து உதவி செய்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமையாக இருந்த பொழுது அவர்களை விடுவிக்கும்படியாக ஆண்டவர் அங்கே மோசே என்னும் ஒரு இரட்சகனை அனுப்பினார். நம்முடைய இந்திய தேசமும் இங்கிலாந்து தேசத்தின் கிழக்கிந்திய கம்பெனியிடம் அடிமைகளாக இருந்த பொழுது நம்முடைய மக்கள் கூக்குரலிட்ட அந்த அழுகையின் கண்ணீரின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். நமக்கு காந்தியடிகள் போன்ற ஒரு நல்ல தலைவர்களை ஆண்டவர் அனுப்பினார். சட்டத்தை எழுத, சட்டத்தை நம்முடைய ஜனங்களுக்காக, வறியவர் தரித்திரர் ஒடுக்கப்பட்டவர்களுக்காக அம்பேத்கர் எழுதும்படியாக டாக்டர் அம்பேத்கர் அவர்களை கர்த்தர் ஏற்படுத்தினார். அது மாத்திரமல்ல, உயிர் நீத்த குமரன், உயிர் நீத்த எத்தனையோ தலைவர்கள் உண்டு. ஆனால் அவர்கள் எல்லாம் நமக்காக இந்த தேசத்தில் போராடினது நிமித்தம் இன்றைக்கு நாம் சுதந்திரத்தை அடைந்திருக்கிறோம். கர்த்தர் நமக்காக இரத்தத்தை சிந்தினதினாலே நமக்கும் அவர் மீட்பை ஆத்மீக பிரகாரமாக நம்மை கொடுத்து வழி நடத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்பொழுது கூட அந்த மேன்மையான கர்த்தரை நாம் துதிக்க இருக்கிறோம். உம்மை ஆராதிப்பேன் இயேசுவே, உம்மை ஆராதிப்பேன் என்கிற பாடலை நீங்க எங்களோடு இணைந்து பாடலாம். இப்போ நாம் இணைந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தோமா? ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. Hallelujah, 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 hallelujah. பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீ, பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீ. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை.
நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. நீர் நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. நீர் நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியார் என்னையும் நிறைத்தீரே. உந்தன் பரிசுத்த ஆவியார் என்னையும் நிறைத்தீரே. நீர் நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. நீர் நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வம் இல்லை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவரை உயர்த்தி பாட நாம் அழைக்கப்படுகிறோம். எப்பொழுதுமே கவனித்திருக்கிறீர்களா? ஒரு வெற்றி வரும் பொழுது, ஒரு தேசம் சுதந்திரம் அடையும் பொழுது, அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாம் அந்த தேசத்தின் கொடியை உயர்த்தி அதை ஆட்டி அவங்க ஆர்ப்பரிப்பது உண்டு. இன்றைக்கும் கூட கர்த்தர் நம்முடைய தேசத்திற்கு தந்த சுதந்திரத்தை நினைத்து நம்ம கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு சொல்லுவோம், ஆண்டவரே உம்முடைய நாமம் வாழ்க ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே நீர் எங்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்தீரே, இந்த தேசத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமா கொடுத்தீரே, உமக்கு நன்றின்னு சொல்லுவோமா? கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? ஆண்டவர் விட்டு விலகி போகிறவர்களும் கூட அவர் தேடி வருகிறார். மந்தையில் சேராத ஆடுகள் அநேகம் உண்டு, ஆனா ஆண்டவர் மந்தையில சேர்க்கணும்னு விரும்புறார். இந்த இந்திய தேசத்துல ஒருவேளை காணாமல் போன ஆட்டை போல மந்தையில் சேராமல் இருக்கின்ற ஆடுகள் நிறைய உண்டு.
இந்த இந்திய தேசத்துல மிஷினரிகள் சென்று ஆண்டோடைய அன்பை இன்றைக்கு சொல்லிட்டு வராங்க. ஒரு நம்முடைய முன்னோர்கள் அவர்கள் இருளில் இருக்கிற பொழுது மிஷினரிகள் வந்து வெளிச்சத்தை காட்டினாங்க, கல்வி கொடுத்தாங்க. ஒவ்வொரு ஆலயத்தின் பக்கத்துலயும் ஒரு பள்ளி இருக்கும், ஒரு பள்ளிக்கூடம் இருக்கும். ஏன் தெரியுமா? ஆத்மீக விடுதலை மாத்திரமல்ல, சமுதாயத்திலும் கல்வியை பெற்று ஒருவேளை உள்ளத்தில் இருக்கின்ற இருள், சிந்தனையில் இருக்கிற இருள், கல்வி இல்லாம இருந்த மக்கள் அவங்க சில வேளைகளில் சில மூட பழக்க வழக்கங்கள்லாம் இருந்தாங்க. அதிலிருந்து வெளியே வரும்படியாக இந்த கல்வி உதவி செய்தது. இன்றைக்கும் கூட ஒருவேளை இந்த இந்திய தேசத்துல அநேக இடங்களில் அங்கே மந்தையில் சேராத ஆடுகள் இருக்காங்க. ஆண்டவர் நீ கூப்பிடுறாரு, என் மந்தைக்குள்ள வந்துரு, நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்றார். ஒருவேளை இன்றைக்கும் கூட நம்மையும் கூட ஆண்டவர் சொல்றாரு, நம்ம போகின்ற இடங்களில் போதை வஸ்துகளில், நம்ம போகின்ற இடங்களில் கோபத்தோடு இருக்கின்ற சில பிள்ளைகள் உண்டு. இன்றைக்கு மொபைல் ஃபோனில் அடிமைப்பட்டுற பிள்ளைங்க இருக்காங்க, இன்ஸ்டாவில் அடிமைப்பட்டுற பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஒருவேளை இன்றைக்கு சில சின்ன சின்ன ஒரு சாக்லேட் போல இருக்கின்ற போதைப் பொருட்கள், அதே போல ஸ்டாம்ப் மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க, ஏதோ விதவிதமாக சொல்லுகிறார்கள். ஒருவேளை இன்றைக்கு அடிமைப்பட்டிருக்கின்ற பிள்ளைகள் உண்டு, மந்தையில் சேராமல் ஆண்டவருடைய அந்த சத்தத்தை கேட்காமல் போறவங்க இருக்காங்க. இன்றைக்கு நம்ம ஆண்டவரே, ஆண்டவரே நான் உங்க பிள்ளை, நான் போறேன், நீங்க எங்க போன்னு சொல்றீங்களோ அங்க நான் போறேன் என்று சொல்லி, ஒருவேளை இன்றைக்கு நாம் இருக்கின்ற இடத்துல, நம்ம பக்கத்து வீடு, நம்ம தெரு, ஒருவேளை சுற்றி இருக்கிற ஜனங்கள் இடத்துல நன்மையான காரியங்களை பேச ஆண்டவர் அழைக்கிறார். இந்த தேசத்துல எதுக்கு வைத்திருக்கிறார் தெரியுமா? இந்திய தேசத்துல நோவாவின் காலத்துல, நோவா தன் காலத்தில் இருந்த ஜனங்களுக்குள்ளே அவன் உத்தமனும் நீதிமானும் தேவனோடு சஞ்சரிக்கிறவன் அவர் இருந்தார். அன்றைக்கு இருந்த ஜனங்களுக்குள்ளே அவர் வைத்திருந்தார். அவரை வைத்த ஒரு நோக்கம் உண்டு. இன்றைக்கு இந்த இந்திய தேசத்துல உங்களையும் என்னையும், அதுவும் நம்ம இருக்கிற ஊர்ல சிலர் சொல்லுவாங்க, ஐயோ நான் இருக்கிற ஊர் பொல்லாததா இருக்கு. இல்ல, ஏன் வச்சிருக்கிறார் தெரியுமா? அங்க சில ஆடுகள் இருக்கு, மந்தையில சேராத ஆடுகள் இருக்கு. அந்த ஆடுகளை ஆண்டோடைய சமூகத்துல கொண்டு வருவதற்கு இப்போ உள்ளத்தின் ஆழத்துல இருந்து இந்த பழைய பாடலை நம்ம பாடுவோமா? மந்தையில் சேர ஆடுகளே எங்கினும் கோடி கோடி உண்டு என்கின்ற பாடலை நம்ம இப்பொழுது பாடலாம். சேராடுகளே எங்கிலும் கோடி கோடி உண்டே, சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டு தேடுவோம் வாரி திருச்சபையே. மந்தையில் சேராடுகளே அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். பல நாடுகளில் என் ஜனம் சிதறுண்டு சாகுவதா, காடுகளில் பல நாடுகளில் என் ஜனம் சிதறுண்டு சாகுவதா, பாடுபட்டேன் அதற்காகவுமே, தேடுவோர் யாரின் நாடுகளை, பாடுபட்டேன் அதற்காகவுமே, தேடுவோர் யாரின் நாடுகளை. அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார்.
சொல்லப்பட்டிராத இடங்கள் உண்டு, என்னை அங்கு கொண்டு செல்ல ஆட்கள் உண்டு. சொல்லப்பட்டிராத இடங்கள் உண்டு, என்னை அங்கு கொண்டு செல்ல ஆட்கள் உண்டு. அழைப்பு பெற்றோர் யாரும் புறப்படுவீர், இது ஆண்டவர் கட்டளை கீழ்ப்படிவீர். அழைப்பை பெற்றோர் யாரும் புறப்படுவீர், இது ஆண்டவர் கட்டளை கீழ்ப்படிவீர். அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். இந்த இந்திய தேசத்திலே வழி தெரிந்தும் தொலைந்து போகிறவர்கள் உண்டு. இயேசுவே அவர் தெய்வம் என்று தெரிந்தவர்கள் உண்டு, தெரிந்தும் தவறு செய்கிறவர்கள் உண்டு. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய கிறிஸ்தவர்களே, வழி எது என்று அவர்களுக்கு தெரியும், ஆனால் தவறான வழிகளில் நடக்கிறவர்கள் உண்டு. இந்த இந்திய தேசத்துல வழி தெரிந்தும் தொலைந்து போனவர்களையும் கர்த்தர் தேடி வருகிறார். ஒருவேளை காணாமல் போன ஆடுக்கு ஆண்டவருடைய சத்தம் என்ன என்பது தெரியும், காணாமல் போன ஆட்டிற்கு ஆண்டவர் கூட்டிட்டு போற பாதை எது என்றும் அதற்கு தெரியும். ஆனால் அது செழிப்பான இடத்தை பார்த்த பொழுது அது சிந்தனையை சிதறவிட்டு அது வழி தவறினது. சில வேளைகளில் நாமும் கூட கர்த்தர் காற்று பாதையை விட்டுட்டு ஏதோ ஒன்றை பார்த்து நாம் வழி விலகி போயிடுறோம். ஏதோ ஒரு காரியம் நம்ம ஈர்த்து விடுகிறது. அந்த ஆடு அப்படிதான் போச்சு. ஆனா ஆண்டவர் எப்படிப்பட்டவரா? அவர்கிட்ட இருக்க ஆட்டெல்லாம் அந்த 99 ஆட்டை விட்டுட்டு அந்த ஒரு ஆடு காணாமல் போன ஆட்டை தேடி வந்தாராம். இன்றைக்கும் கூட இந்த இந்திய தேசத்துல இருக்கின்ற காணாமல் போன ஆடுகள் மீது அவர் கரிசனையா இருக்கிறார். திருச்சபையில இருக்கின்ற காணாமல் போன ஆடுகள், வீடுகளில் இருக்கின்ற காணாமல் போன ஆடுகள், நம்முடைய தேசத்துல இருக்கின்ற காணாமல் போன அந்த ஆத்துமாக்கள், அவர்களையும் தேடி ஆண்டவர் வரார். இன்றைக்கும் கூட நம்ம பாடுவோமா? ஒருவேளை இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் கூட நாமும் கூட சில வேளைகள்ல வழி தெரிந்தும் தொலைந்து போனவர்களா இருக்கும். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட பாடுவோமா? ஆண்டவரே, நீர் என்ன தேடி வந்தீங்களப்பா, உமக்கு நன்றின்னு சொல்லி சொல்லுவோமா? வழி தெரிந்தும் நான் தொலைந்து போனேன், பாதை புரியாம பயந்து நின்னேன். வழி தெரிந்தும் நான் தொலைந்து போனேன், பாதை புரியாம பயந்து நின்னேன். 100 பேரை தேடி நீங்க போகல, தொலைந்து போன என்ன தேடி வந்தீங்க. 100 பேரை தேடி நீங்க போகல, தொலைந்து போன என்ன தேடி வந்தீங்க. நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கித்தான் நின்னீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க, தரம் இழந்த என்ன தேடி வந்தது ஏன்? சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க, தரம் இழந்த என்ன தேடி வந்தது ஏன்? என்ன தேடுவத நீங்க நிறுத்தல, உங்க அன்புக்கு ஒரு எல்லை இல்ல. என்ன தேடுவத நீங்க நிறுத்தல, உங்க அன்புக்கு ஒரு எல்லை இல்ல. புதிய துவக்கம் எனக்கு தந்தீங்க, உங்க தோள்கள் மீது சுமந்து வந்தீங்க. நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கித்தான் நின்னீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல,
கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல. கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. ஒருவேளை இதை பார்த்துட்டு இருக்கவங்க நீங்க நினைக்கலாம், அதுங்கயா ஆண்டவர் கடல் தாண்டி வந்தார் நினைக்கிறீங்களா? நம்முடைய இந்திய தேசத்திற்கு இயேசு கிறிஸ்துவினுடைய சீடன் வந்தார், தோமா. அவர் நம்முடைய இந்திய தேசத்துல வந்தாரு. அவர் கேரளால, நம்முடைய தமிழகத்துல சென்னையில எல்லாம் ஒரு ஊழியம் செய்தார். ஒருவேளை ஆண்டவர் நம்மளை ரொம்ப நேசிச்சிருப்பாரோ? நிறைய தேசங்களுக்கு சீஷர்கள் போக முடியல, பவுல் புரர் இல்ல. ஆனா பாருங்க, நம்மளை ரொம்ப நேசித்ததுனாலோ என்னமோ பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்திருக்கிறார். நம்முடைய தேசம் முன்னாடி இருந்தே பக்தியில சிறந்தது. அவங்க பக்தியில சிறந்தவர்களா இருந்தாங்க. அப்ப ஆண்டவர் பார்க்கிறார், ஐயோ என் பிள்ளைங்க காணாம போன ஆடு இந்த இந்திய தேசத்துல இருக்கிறேன்னு சொல்லிதான் தம்முடைய ஷீடனாகிய தோமாவுக்கு இருதயத்துல ஒரு வாஞ்சியை கொடுத்து இந்த இந்திய தேசத்துக்கு அனுப்பினார். கடல் தாண்டி ஆண்டோடைய அன்பு நம்மை நோக்கி வந்தது. இதை மறந்துடக்கூடாது, இதை மறந்துடக்கூடாது. இன்றைக்கும் கூட ஆண்டவரே, எங்க தேசத்தை என்ன நேசித்து அப்பா தோமாவை அனுப்பினீரே, எவ்வளவு நல்லவர் நீங்கன்னு சொல்லி அவரை உயர்த்த நாம் அழைக்கப்படுகிறோம். காணாமல் போன ஆடுகள் உண்டு, வழி தெரிந்தும் காணாமல் போன ஆடு. அந்த ஆடு திருப்பி ஆண்டவர் இடத்துல வரணும் அப்படின்னா அவருடைய அன்பை நினைத்து, அந்த ஆண்டவர் போய் அந்த ஆட்டை தூக்கிட்டு வரும் பொழுது அவருடைய அன்பை நினைத்து அந்த ஆடு மெய்சில் இருக்கும். காணாமல் போன மகனும் கூட ஆண்டோடைய சமூகத்துல, தன்னுடைய தகப்பனுடைய சமூகத்துல வரும் பொழுது அவன் சொல்றான், அப்பா அப்படின்னு கூட அவன் சொல்லல. அது அவன் சொல்றான், உன்னுடைய வேலைக்காரில் ஒருவனாக வைத்துக்கொள்ளும். ஆனா தகப்பன் சொல்றாரு, அவருடைய அன்பு எவ்வளவு பெருசு பாருங்க. அவர் சொல்றாரு, முதல்ல இவனுக்கு வஸ்திரத்தை கொடுத்துங்க, இவனை குளிப்பாட்டுங்க, பாதரட்சியை போடுங்க. அவனை பிள்ளையிலும் மேலாக அவனை உயர்த்தினார். இன்றைக்கும் கூட ஆண்டவரை நோக்கி நீங்க வந்தீங்க அப்படின்னா, நம்ம வந்தோம்னா நம்மை கழுவுகிறார். அந்த கல்வாரி அன்பை நினைத்து நம்ம அவரிடத்துல வருவோமா? வருவோமா? இன்னைக்கு ஆண்டவர் விட்டு நம்ம விலகி இருக்கலாம், ஆனால் அவருடைய அன்பு நம்மை அழைக்கிறது, அவருடைய அன்பு நம்மை அணைக்கிறது, அவருடைய அன்பு நம்மை கழுவுகிறது, கழுவுகிறது. ஒரு அருமையான பழைய பாடல் உண்டு. இந்த பாடலை பாடும் பொழுது நீங்களும் கூட இந்த சுதந்திர நாளிலே, ஒருவேளை இந்த இந்திய தேசம் சுதந்திரம் அடைந்தது போல நம்முடைய ஆத்மீக வாழ்விலும் நாம் சுதந்திரம் அடைய வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்துல உள்ளத்தின் ஆழத்துல இருந்து நம்ம பாடுவோமா? கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை, கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. நீரன்றி என்னாலே பாரில் ஏதும் நான் செய்திட இயலே. சேர்ப்பீரே வழுவாது என்னை, காத்துமக்காய் நிறுத்தி. நீரன்றி என்னாலே பாரில் ஏதும் நான் செய்திட இயலே. சேர்ப்பீரே வழுவாது என்னை, காத்துமக்காய் நிறுத்தி. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை.
அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுவே. காணாமல் போன ஆடு ஆண்டவருடைய கரத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவருடைய பிரசன்னத்திற்குள்ளே இருக்கிறது. காணாமல் போன மகன் தகப்பனிடத்துல வரும் பொழுது தகப்பன் இல்லத்துல ஏற்றுக்கிடுறாரு. தகப்பனுடைய அந்த பிரசன்னத்துல இருக்கிறார். அவருடைய பிரசனம் தான் நமக்கு முகவரி. ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிற நீங்களும் நானும் அவருடைய பிரசன்னத்துல இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அவருடைய தெய்வீக பிரசன்னத்துக்குள்ள நம்ம இருந்தோம் அப்படின்னா ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கிறாரு, நமக்கு உதவி செய்யறாரு, நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு. சின்ன பிள்ளைங்களை பார்த்துருக்கிறீங்களா? அவங்க அப்பா அம்மா எங்க இருந்தாலும் அவங்க அப்பா அம்மாவுடைய கண்ணு அந்த பிள்ளைங்க மேலேயே இருக்கும். அந்த பிள்ளைங்க விளையாண்டுட்டு இருக்கலாம், ஒருவேளை இந்த பெரியவங்க யார்கிட்டயோ பேசிட்டு இருப்பாங்க, ஆனா ஒரு கண்ணு உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அதை தேர்ட் ஐன்னு கூட சொல்லலாம். அந்த கண் அந்த குழந்தை எங்க போகுது என்ன செய்யுது பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இதே போல ஆண்டவருடைய பிரசன்னத்துல நம்ம இருந்தோம்னா அவருடைய கண் நம்மை நோக்கியே இருக்கும். அவர் நம்மை காண்கின்ற தேவன். பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்றீங்களா, அவர் உங்களை காண்கின்ற தேவன், அவர் உங்களை பாதுகாப்பார். அவருடைய பிரசன்னத்திற்குள்ளே தங்கியிருங்க. ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு நம்ம எங்கேயும் போகக்கூடாது. நிறைய வேளைகளில் நம்ம ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு, அவர் வைக்கின்ற கோட்டை விட்டு, அவர் வைக்கின்ற எல்லையை விட்டு நம்ம தாண்டி போயிடணும்னு நினைக்கிறோம். ஆண்டவர் நம்ம தேசத்திற்கு பாதுகாப்பின் எல்லையை கொடுத்திருக்கிறார். அதே போலதான் நம்முடைய வாழ்விலும் சில காரியங்களை அவர் எல்லையா தந்திருக்கிறார். பிறருக்கு தீங்கு செய்யக்கூடாது அப்படிங்க எல்லையை தந்திருக்கிறார். பிறரை காயப்படுத்தக்கூடாதுங்க எல்லையை தந்திருக்கிறார். நம்ம நல்ல மகிழ்ச்சியா பேசலாம், நல்லா இருக்கலாம், ஆனால் பரியாசம் பண்ணுவதற்கு அது ஒரு கோடு தான், அது எல்லை கோடு இருக்கு. சிரித்து பேசுவதெல்லாம் தப்பு இல்லை, ஆனா அந்த எல்லை கோட்டை தாண்டி போறது பாத்தீங்கன்னா பரியாசம் பண்றதா மாறிடும், அது பிறரை காயப்படுத்திடும். ஆண்டவர் சொல்றாரு பரியாசக்காரர் மத்தியில் நீ இருந்துடக்கூடாதுன்னு சொல்றாருல. அப்போ அந்த எல்லை கோடு இன்றைக்கும் கூட சில எல்லை கோட்டை நம்ம தாண்டி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்ல, ஆண்டவரே உங்க பிரசனத்தை தாண்டி நம்ம போகக்கூடாது. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்றீங்களா, நீங்க ஆண்டோடைய பிரசனத்தை தாண்டி போகாதீங்க, அவருடைய பிரசனத்திற்குள் தங்கி இருங்க. இப்போ இந்த பாடலை பாடலாமா? நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே, நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே, உங்க பிரசன்னம்தான் எனக்கு முகவரி, உங்க பிரசன்னம்தான் எனக்கு தகுதி, உங்க பிரசன்னம்தான் எனது முகவரி, உங்க பிரசன்னம்தான் எனக்கு தகுதி. அழைத்த நாள் முதல் இதுவரை என்னை விலகாத வாக்குத்தத்தம் பிரசன்னமே, உடைந்த நாட்களில் கூடவே இருந்து சுகமாக்கும் மருத்துவம் பிரசன்னமே, விலை போகா என்னையும் மலை மேலே நிறுத்தி அழகு பார்ப்பதும் பிரசன்னமே, விலை போகா என்னையும் மலை மேலே நிறுத்தி அழகு பார்ப்பதும் பிரசன்னமே, உங்க பிரசன்னம்தான் எனக்கு முகவரி, உங்க பிரசன்னம்தான் எனது தகுதி, உங்க பிரசன்னம்தான் எனக்கு முகவரி, உங்க பிரசன்னம்தான் எனக்கு தகுதி, உங்க பிரசன்னம்தான் எனக்கு முகவரி, உங்க பிரசன்னம்தான் எனக்கு தகுதி, உங்க பிரசன்னம்தான் எனக்கு முகவரி, உங்க பிரசன்னம்தான் எனக்கு தகுதி. நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம சொல்லலாம், ஆண்டவரே உங்க பிரசன்னம் தான்ப்பா எனக்கு முகவரி. உங்க பிரசனம்னா எனக்கு சொல்லணும்னா ஒரு வீட்டுக்கு ஒரு அட்ரஸ் இருப்பது போல எனக்குன்னு ஒரு அட்ரஸ், அது நீங்க தான்ப்பா, நீங்க தான், நான் உங்க பிள்ளை, அந்த அட்ரஸ். அப்பா ஒருவேளை என்னுடைய பேருக்கு பின்னால சன் ஆஃப்னு சொல்லி என்னுடைய முகவரியில வருது, அதே போல நான் சன் ஆஃப்
உங்க பிள்ளை ஆண்டவரே, ஜீசஸ் கிரைஸ்டுடைய பிள்ளை என்கின்ற அந்த முகவரி நமக்கு இருக்கணும். ஒரு அடையாளம் நமக்கு இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுகின்ற நமக்கு ஒரு அடையாளத்தை ஆண்டவர் தரார். நம்மளை முத்திரை மோதிரமா வைக்கிறாரு. நம்முடைய சிரசுல நமக்கு அடையாளத்தை இடுறாரு. அவருடைய பிரசனம் தான் நமக்கு முகவரி. கரங்களை உயர்த்து ஆண்டவர் நோக்கி பார்த்து சொல்லுமா, உங்க பிரசன்னம்தான் எனக்கு முகவரி, உங்க பிரசன்னம்தான் எனக்கு தகுதி, உங்க பிரசன்னம்தான் எனக்கு முகவரி, உங்க பிரசன்னம்தான் எனக்கு தகுதி. எல்லாரும் சேர்ந்து, உங்க பிரசன்னம்தான் எனக்கு முகவரி, உங்க பிரசன்னம்தான் எனக்கு தகுதி, உங்க பிரசன்னம்தான் எனக்கு முகவரி, உங்க பிரசன்னம்தான் எனக்கு தகுதி. மனமாறிய மைந்தன் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வர்றான். வரும்பொழுது முன்னால இருந்ததோட மேலான ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்கிறான். அதே போலதான் காணாம போன ஆடு முதல்ல அது பாட்டுக்கு கீழே போயிட்டு இருந்திருக்கும். அதிலும் மேலான ஆசீர்வாதம் எங்க பெற்றுச்சு தெரியுமா? ஆண்டவருடைய கையில அது இருந்தது. பாதுகாப்பான ஒரு இடத்துல இருந்தது. ஏன்னா அது ஆண்டவருடைய பிரசன்னம். இதே போலதான் இன்றைக்கு ஒருவேளை இந்த இந்திய தேசத்துல இந்த சுதந்திர நாளிலே, ஐயோ என் வாழ்க்கையில் இன்னும் நான் சுதந்திரம் அடையவில்லையே, என் வாழ்க்கையில் நான் இன்னும் கட்டப்பட்டு இருக்கிறேனே நினைக்கிறவங்களுக்கு இன்றைக்கு ஆண்டவர் அவர் விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். விடுதலை கொடுத்திருக்கிறார். யாரெல்லாம் ஆண்டவரே உங்க பிரசன்னம் தான், உங்க பிரசன்னத்திற்குள்ள நான் இருக்கணும்னு விரும்புகிறோமோ, நம்மை ஆண்டவர் எப்படி ஒரு தேசத்திற்கு எல்லை கோட்டை கொடுத்து அங்க இராணுவ வீரர்களாலே பாதுகாப்பை கொடுத்து தேசத்தை பாதுகாக்கிறோரோ, அதே போல நம்முடைய எல்லைகளிலே கர்த்தர் இருந்து நம்மை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களுடைய எல்லைகளில் இருந்து உங்களை பாதுகாப்பார். வலதுகை எடுத்து வச்சு சொல்லுவோமா, கர்த்தர் என் எல்லைகளில் இருந்து என்னை பாதுகாப்பார், இதிலும் பெரிதான காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. இப்போ ஒரு அருமையான பாடலை கேட்க போறோம். இதிலும் மேலானதை செய்வார். ஒருவேளை இந்த சுதந்திர நாளிலே, இந்த 80வது சுதந்திர நாளிலே, இந்திய தேசத்தின் 80வது சுதந்திர நாளிலே நம்முடைய வாழ்விலே இருக்கின்ற கட்டுகளையும் ஆண்டவர் அறுத்து நம்மை ஒரு விடுதலை கொடுத்து நமக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்து ஆண்டவர் இதிலும் மேலான காரியத்தை கொடுப்பார். ஒருவேளை மனமாறிய மைந்தன் திருப்பி அப்பா வீட்டுக்கு வந்த பொழுது முன்னாலே இருந்ததை விட மேலான ஆசீர்வாதங்களை அவன் பெற்றுக்கொண்டான். இன்றைக்கும் கூட நமக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அந்த பாடலை இப்பொழுது நாம் பாடலாமா? இதிலும் மேலானதை, இதிலும் பெரியதை, இதிலும் சிறந்ததை என் தேவன் செய்து முடிப்பார், என் தேவன் செய்து முடிப்பார். இதிலும் மேலானதை, இதிலும் பெரியதை, இதிலும் சிறந்ததை என் தேவன் செய்து முடிப்பார், என் தேவன் செய்து முடிப்பார். காலங்கள் மாறினாலும் எதிர்காற்று வீசினாலும் நங்கூரம் இயேசுவிலே, காலங்கள் மாறினாலும் எதிர்காற்று வீசினாலும் நங்கூரம் இயேசுவிலே, நங்கூரம் இயேசுவிலே, நங்கூரம் இயேசுவிலே. இதிலும் மேலானதை, இதிலும் பெரியதை, இதிலும் சிறந்ததை என் தேவன் செய்து முடிப்பார், என் தேவன் செய்து முடிப்பார்.
பெருகவே பெருக பண்ணி எல்லையை விரிவாக்கி வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார். பெருகவே பெருக பண்ணி எல்லையை விரிவாக்கி வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார். வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார். வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார். இதிலும் மேலானதை, இதிலும் பெரியதை, இதிலும் சிறந்ததை என் தேவன் செய்து முடிப்பார். என் தேவன் செய்து முடிப்பார். வன்கண்கள் குருடாக்கி விக்கினங்களை மாற்றி வெற்றியாக நடக்கச் செய்வார். வன்கண்கள் குருடாக்கி விக்கினங்களை மாற்றி வெற்றியாக நடக்கச் செய்வார். வெற்றியாக நடக்க செய்வார். என்னை வெற்றியாக நடக்க செய்வார். இதிலும் மேலானதை, இதிலும் பெரியதை, இதிலும் சிறந்ததை என் தேவன் செய்து முடிப்பார். என் தேவன் செய்து முடிப்பார். இதிலும் மேலானதை, இதிலும் பெரியதை, இதிலும் சிறந்ததை என் தேவன் செய்து முடிப்பார். என் தேவன் செய்து முடிப்பார். என் தேவன் செய்து முடிப்பார். என் தேவன் செய்து முடிப்பார். இன்றைக்கு ஒருவேளை இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க, என் தேசத்துல எப்படி இன்னும் மேலே செய்ய போறாரு? என் தேசம் பிரச்சனையில கிடக்குது. என் தேசம் நீட் தேர்வின் போது நடந்த அந்த போராட்டங்கள், ஐயோ என் தேசத்துல இருக்கின்ற காவல்துறையினருக்கு கூட வாலிபர்களை பார்க்கும் பொழுது அல்லது பிள்ளைகளை பார்க்கும் பொழுது மனிதாபம் இல்லாம அவங்களை கொடுமைப்படுத்தினாங்களே, அடிச்சாங்களே, அவங்க எங்களுக்காக தானே, நம்ம பிள்ளைங்களுக்கு தானே போராடுறாங்க என்கின்ற அந்த இன்னும் இல்லாம போனதேன்னு சொல்லி கூட நினைக்கலாம். ஆண்டவர் இந்த சுதந்திர நாளிலே நமக்கு ஒரு காரியத்தை சொல்றார். முன்னால இருந்ததெல்லாம் இருக்கலாம், ஆனா இதிலும் பெரிய காரியத்தை உங்களுக்கு செய்வேன், நன்மையை செய்வேன். முன்னால இருந்த நன்மையை விட உங்களுக்கு பெரிய நன்மையை செய்வேன், உங்களுக்கு இறங்குவேன் ஆண்டவர் சொல்றார். ஒருவேளை இந்த நாளிலும் கூட ஐயோ சட்டங்கள் தேசத்துல இருக்கின்ற ஒருவேளை கோர்ட், சுப்ரீம் கோர்ட்ல கூட சில வேளைகளில் நன்மைகள் கிடைக்க மாட்டேக்கு, அல்லது என் தேசத்துல இருக்கின்ற காவல்துறையில எனக்கு நீதி கிடைக்க மாட்டேக்கு, அல்லது என் தேசத்துல இருக்கிற தலைவர்கள் எனக்காக பேசலே நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் நமக்கு பேசுவார். ஆண்டவர் நமக்கு பேசுவார். மனமாரிய மைந்தன் வீட்டுக்கு வந்த பொழுது அவனுடைய அண்ணன் வீட்டுக்குள்ளதான் இருந்தாரு. ஆனா இந்த தம்பி வந்த உடனே, இளையவர் வந்த உடனே மூத்தவருக்கு கோபம், ஏன்னா ஆண்டவர் ஏத்துக்கிட்டாருன்னு சொல்லி. இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை, வேலை வாய்ப்புகளை மற்றதில் ஏற்றுக்கொள்றதுல சிலருக்கு சில சிரமம் இருக்கலாம், சிலருக்கு சில சிரமம் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் அந்த இளையவனுக்காக பேசினார். அன்றைக்கு இளையவனுக்காக பேசினார். காணாம போன அவனை பார்த்து சொன்னார், மரித்தான் இப்பொழுது உயிர்த்தான், அவன் காணாமல் போனான் இப்பொழுது காணப்பட்டான். வீட்டுக்குள்ள விடுறார். அவர் சொல்றார், கொளுத்த கன்றை இவனுக்குன்னு சொல்லி அடிங்க, ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கணும், எல்லாரும் வாங்க கொண்டாடுவோன்னு சொன்னார். நம்முடைய தேசத்துல சில காரியங்களுக்காக நம்ம சில இதுல நுழைய முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். ஆண்டவர் இந்த ஆண்டில அவர் கொண்டாட வைப்பார். எங்கெல்லாம் நுழைய முடியலன்னு நினைக்கிறீங்களோ அங்க நுழைய வைப்பார். இந்த சுதந்திர தேசத்துல 80வது சுதந்திர நாளிலே ஆண்டவர் நமக்காக பெரிய காரியத்தை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். நம்முடைய இயலாமையில் அவர் செயல்படுகிறவர். அவர் இதிலும் பெரிதான காரியத்தை செய்வார். எல்லாரும் கை வைத்து நம்ம திருப்பி சொல்லலாமா? இதிலும் மேலானதை, இதிலும் பெரியதை, இதிலும் சிறந்ததை என் தேவன் செய்து முடிப்பார். என் தேவன் செய்து முடிப்பார். என் தேவன் செய்து முடிப்பார். இதை பார்த்துட்டு இருக்க நீங்க ஒருவேளை இன்னைக்கு உடைஞ்ச நிலைமையில அந்த இடத்துல இருக்கலாம். இதிலும் பெருசு எப்படியா செய்வாரு? இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டுட்டு இருந்துட்டோமே, எங்களுடைய லிகசி, எங்களுடைய அந்த பெருமைகள் இன்றைக்கு அழிந்தது போல இருக்கிறது.
எங்களுக்குன்னு சொல்லி பேசின அந்த சத்தத்தை நாங்க இப்ப கேட்க முடியலையே, அல்லது எங்களுக்குன்னு சொல்லி எங்க இருந்து ஒரு ரட்சிப்பு, எங்க இருந்து ஒரு நன்மை வரும்னு நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் பெரிய காரியத்தை செய்வேன், உனக்காக பெரிய காரியத்தை செய்வேன். ஒருவேளை இதுவரைக்கும் நம்பிக்கை இல்லாம இருக்கவங்களும் வாயை திறந்து ஒரு முறை விசுவாச அறிக்கை செய்வோமா? இந்த 80வது சுதந்திர நாளிலே கர்த்தர் இதிலும் பெரிதான காரியத்தை எனக்கும் என் குடும்பத்திற்கும் என் சமுதாயத்துக்கும் என் தேசத்திற்கும் அவர் செய்வார். ஹல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, இதிலும் பெரிதான காரியத்தை உங்களுக்கு கர்த்தர் செய்வார். வலதுக்கு எடுத்து சொல்லுவோமா? இதிலும் பெரிதான காரியத்தை கர்த்தர் எனக்கு செய்வார். இதிலும் பெரியதை, இதிலும் மேலானதை, இதிலும் சிறந்ததை என் தேவன் செய்து முடிப்பார். என் தேவன் செய்து முடிப்பார். என் தேவன் செய்து முடிப்பார். என் தேவன் செய்து முடிப்பார். இன்றைக்கும் கூட ஒருவேளை நினைக்கலாம், இதிலும் பெரிதானதை அவர் செய்வார், நான் எப்படி நம்ப முடியும்? நான் இயலாமையில் இருக்கிறேன். எப்படி என் பிள்ளைக்கு பாருங்க அந்த சீட் கிடைக்கல, அல்லது எனக்கு பாருங்க இந்த வேலை கிடைக்கல, அல்லது நான் பாருங்க இன்றைக்கு இந்த உதவி நான் பெற முடியாம உட்கார்ந்துட்டேன்னு நினைக்கிறீங்களா? இயலாமையிலே கர்த்தர் அவருடைய பிரசனம் செயல்படும். அவர் கூட நம்ம இருந்தோம்னா அவர் செயல்படுவார். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவர் நீங்க செயல்படுங்க, என் தேசத்துல இருக்கின்ற தீமைகள் அகல நீங்க செயல்படுங்க, என் தேசத்துல இருக்க மூட பழக்க வழக்கங்கள் அகல நீங்க செயல்படுங்க. அப்பா என் குடும்பத்துல அல்லது எனக்கு சில இயலாமைகள் இருக்கு, அதுல நீங்க செயல்படுங்க. எங்க ஜட்ஜஸ்ட சில இயலாமை இருக்கு, அதை நீங்க நீக்குங்க. அப்பா எங்க தேசத்தின் உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றங்கள் இருக்கின்ற ஜட்ஜஸ, வக்கீல நீங்க தொடுங்க. இங்க தேசத்துல இருக்கின்ற பிரதமரை, ஜனாதிபதிய, உள்துறை அமைச்சரை, ஒவ்வொரு அமைச்சர்களை நீங்க தொடுங்க. அப்பா அவங்களால நன்மை செய்ய முடியாம சில வேளைகள் அவங்களுடைய கரங்கள் கட்டப்பட்டிருக்கலாம், ஆனா இன்றைக்கு நீங்க அவிழ்த்து விடுங்க. எங்க இயலாமையிலே செயல்படுகிறவர் நீர், கட்டுகளை அவிழ்க்கிறவர் நீர், அவங்க கட்டுகளை அவிழ்த்து விடுங்க. எங்க தமிழகத்தின் முதலமைச்சர் நன்மை செய்ய முடியாம அவருக்கு இருக்கின்ற அந்த கட்டுகளை அவிழ்த்து விடுங்க. எங்க தமிழகத்தின் அமைச்சர்கள் அவர்கள் நன்மை செய்ய முடியாம அவர்களுக்கு இருக்கின்ற கட்டுகள் இருக்கிறது, அதை அவிழ்த்து விடுங்க. எதிர்கட்சியினர் அவங்க நல்லதை செய்யணும்னு முயற்சி செய்கின்ற பொழுதும் அவங்களுக்கு அதை செயல்பட முடியாதபடிக்கு சில கட்டுகள் இருக்குது, அந்த கட்டுகள்லாம் நீங்க அவிழ்த்து விடுங்க. அப்பா எங்க குடும்பத்துல சில கட்டுகள் இருக்கு, இந்த காரியங்கள்ல எந்தெந்த காரியங்கள் நினைக்கிறீங்களோ அதை சொல்லுங்க. என் சரீரத்துல சில கட்டுகள் இருக்கு, நீங்க அவிழ்த்து விடுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் உதவி செய்வார். இந்த 80வது சுதந்திர தின நாளிலே கர்த்தர் நம்முடைய இயலாமையிலே செயல்படுகிறவர். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எங்களோடு கூட இதை ஒரு ஜெப பாடலை பாடலாமா? ஜெப பாடலாக என் ஆண்டவர் எனக்கு ஏதாகிலும் செய்வார், என் இயலாமையிலே செயல்படுவார்னு சொல்லி நம்ம ஜெபம் செய்வோமா? என் இயலாமையில் நீர் செயல்படுவீர், உம் கரம் என்னை விட்டு விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீர் செயல்படுவீர், உம் கரம் என்னை விட்டு விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்வீர் என்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்ததும் உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்ததும் உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன்.
ஆண்டவருடைய சமூகத்தில் முடிந்தவர்கள் 2 கரங்களை உயர்த்தி அல்லது ஆண்டவர் நோக்கி, ஆண்டவரே என் இயலாமையில் நீங்கள் செயல்படணும். வேலைக்காரனுடைய கரங்கள் எஜமானை நோக்கி இருக்குமா போல, ஒருவேளை நிறைய மனிதர்களிடத்துல, அதிகாரிகளிடத்துல கரங்களை ஏந்தினது போதும். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நான் உங்கள் கையில் விழுறேன், நீங்கள் என் இயலாமையில் செயல்படுங்க, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்போம். கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த சுதந்திர தினத்தில் நம்முடைய தேசத்தில் மீண்டுமாக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, சுதந்திரத்தை, எந்தெந்த காரியங்களை கட்டுகள் இருக்கிறதோ அந்த கட்டுகள்லாம் அவிழ்த்து விட ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். பொய்யின் ஆவி அந்த தேசத்தை விட்டு ஆண்டவர் விளக்குவார். இன்றைக்கு செய்திகளில் வருகின்ற அந்த பொய்யின் ஆவிகள், ரீல்ஸில் வருகின்ற பொய்யின் ஆவிகள், இன்றைக்கு ஒருவேளை இன்ஸ்டாவில், ஃபேஸ்புக்கில், யூடியூபில் வருகின்ற அந்த பொய்யின் ஆவிகளை ஆண்டவர் அகற்றி, ஆண்டவர் நமக்காக நன்மையும் உண்மையுமான காரியங்களை அவர் நம்முடைய செவிகள் கேட்க செய்வார். இன்னைக்கு கேட்போமா? இன்னும் ஒரு விஷயம், ஜெபமாகவே நம்ம கேட்போம். ஆண்டவரே என் தேசத்தில் நன்மை வரணும், என் தேசத்திற்கு சேமம் வரணும். இந்த சுதந்திர நாள் உங்களுடைய சமூகத்தில் இருந்து கெஞ்சி கேட்குறேன். எங்கள் இயலாமையில் நீங்கள் செயல்படுங்கப்பா. எங்கள் மனசு அப்படி குமுறுது. ஐயோ இந்த காரியங்களை எங்களால் பேச முடியல, ஐயோ இது தப்புன்னு தெரிஞ்சு இப்படி பேசுகிறாங்க தலைவர்கள், ஆனால் இதை எங்களால் சரிப்படுத்த முடியலையே, நாங்கள் இயலாமையில் இருக்கிறோமே. அல்லது எங்களுடைய பிள்ளைகள் பாதிக்கப்படும் பொழுது, தேசத்திலே அப்பா அநேகர் பாதிக்கப்படும் பொழுது எங்களால் பேச முடியலையே, இந்த செய்திகள் நாங்கள் கேட்க மட்டும்தானே முடியுதுன்னு நினைக்கின்ற நாங்கள் இன்றைக்கு இயலாமையில் உங்களுடைய தூய பிரசனம் செயல்படணும். ஆண்டவரே நீங்கள் இறக்கம் பாராட்டுங்கன்னு சொல்லி பாரத்தோடு இருக்கிறவங்களை கரங்களை மாத்திரமே ஏந்தி, ஆண்டவரே மிஷினரிகள் செயல்பட முடியல, மிஷினரி ஸ்தாபனங்கள் செயல்பட முடியல, NGOs செயல்பட முடியல, ஆலயங்களில் நற்செய்தி அறிவிக்கிறதுல உண்மையாக நாங்கள் செயல்பட முடியலை. இங்கே இயலாமப்பா. நிறைய நேரத்தில் பயந்து நாங்கள் நின்றுறோம் அல்லது பேச தயங்குகிறோம். நீ போன்னு சொல்றப்போ நாங்கள் போக தயங்குறோம், நீ போகாதன்னு சொல்றப்போ நாங்கள் சில வேளைகளில் நாங்கள் தீமைக்கும் கூட வேகமாக போயிடுறோம். நீ பேசுங்கப்போ நாங்கள் பேசாம இருந்துடுறோம். நீ பேசாத அப்படின்னு சொல்றப்போ நாங்கள் தைரியமா அப்பா நாங்கள் தவறுகளை அல்லது பொய்களை கூட நாங்கள் பேசிடுறோம். எங்களை மன்னிங்க ஆண்டவரே. இன்றைக்கும் கூட எங்கள் இயலாமையில் நீங்கள் செயல்படணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் கரங்களை ஏந்தி நம்ம கேட்போமா? என் பிள்ளைகளுடைய வாழ்வில், என்னுடைய வாழ்வில், எங்களுடைய பிரதமருடைய வாழ்வில், அப்பா எங்களுடைய ஜனாதிபதியுடைய வாழ்வில், உள்துறை அமைச்சருடைய வாழ்வில், ஒவ்வொரு அமைச்சர்களுடைய வாழ்வில், அப்பா நீதிமன்றங்களில், காவல்துறைகளில், அப்பா இந்த தேசத்தின் எல்லை எங்கும் நீங்கள் செயல்படணும், உங்களுடைய பிரசனம் செயல்படணும்னு சொல்லி கேட்போமா? எங்கள் இயலாமையில் நீர் செயல்படுவி, கரம் என்னை விட்டு விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீர் செயல்படுவி, கரம் என்னை விட்டு விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றால் என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்வீர் என்றால் என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்ததும் உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்ததும் உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். பரிசுத்த தகப்பனே, என்னுடைய எங்களுடைய வாழ்வில், எங்க தேசத்தின் தலைவர்களுடைய வாழ்வில், எங்களுடைய நாட்டின் சட்டங்களிலே, எங்களுடைய நாட்டின் ஒவ்வொரு வக்கீல்களுடைய, ஒவ்வொரு நீதிபதிகளுடைய வாழ்வில் நீர் ஏதாகிலும் செய்ய இருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்க தேசத்தின் காவல்துறையை, இராணுவத்தை,
எங்க தேசத்துல இருக்கிற ஆசிரியர்களை, தொழில் துறைகளை, எங்க தேசத்துல இருக்கிற முதலாளிகளை, எங்க தேசத்துல இருக்கின்ற ஒவ்வொரு அதிகாரிகளை உங்களுடைய கருத்துல தருகிறோம். நீங்க கிரகிக்க முடியாத காரியத்தை எங்க தேசத்துல செய்ய போறதுக்காக நன்றி. இந்த வருஷம் நீங்க செய்ய போறதுக்காக நன்றி. ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீங்க தர போறதுக்காக நன்றி. அப்பா, என் தேவன் ஏதாகிலும் எனக்கு செய்வார்னு சொல்லி உண்மை உயர்த்தி பாடியிருக்கிறோம். எங்களுக்காக நீங்க பெரிய காரியங்களை செய்ய போறதுக்காக நன்றி. நல்ல செய்திகளை நாங்கள் கேட்க போறதுக்காக நன்றி. நன்மையான காரியங்கள் எங்க தேசத்துல நடக்க போறதுக்காக நன்றி. அப்பா, இந்த நாள் கூட உங்களுடைய கருத்துல எங்களை தாழ்த்தி தருகிறோம். தொடர்ந்து உங்களுடைய நீங்காத பிரசன்னம் எங்களை பாதுகாக்கவும் அப்பா, எங்களுடைய இயலாமையில நீர் செயல்படுவீர்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பாடியிருக்கிறோம். கிரகிக்க முடியாத காரியங்களை இந்த ஜேடிகே நிறுவனத்தாருக்கும், இதை பார்த்து கொண்டிருக்கின்ற நேயர்களுக்கும், அப்பா, ஒவ்வொரு திருச்சபையின் மக்களுக்கும், அப்பா, இந்த தேசத்தின் தலைவர்கள், தேசத்தின் மக்களுக்கும், அப்பா, கிரகிக்க முடியாத நன்மையான காரியத்தை நீங்க செய்ய போறதுக்காக நன்றி. எல்லா துதி கனம் மகிமை உமக்கே எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறேன் பரமபிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரும் கூட இன்றும் என்றும் சதாகாலம் இருப்பதாக, ஆமென். பிரியமானவர்களே, காந்தி நகர் கிரைஸ்ட் சர்ச் கோயரின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம். நம்முடைய ஆண்டவர் அவர் கிரகிக்க கூடாத காரியங்களை செய்கிறவர். நம்ம நினைப்பதற்கும் மேலாக செய்பவர், இதிலும் மேலானதை செய்பவர். ஒருவேளை இந்த ஆண்டிலும் கூட இந்த 80வது சுதந்திர தினத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இதிலும் மேலானதை நீங்கள் கண்டடைவீர்கள். உங்கள் வீட்டில் மட்டும் இல்லை, நம்முடைய தேசத்தில் கண்டடைவோம். நம்ம தனிப்பட்ட வாழ்வில் இதிலும் மேலானதை செய்வார். கிரகிக்க முடியாத காரியங்களை செய்வார். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுவோமா, உங்களுடைய வாழ்விலே கர்த்தர் இதிலும் மேலானதை செய்வார். உங்களுடைய வாழ்விலே கர்த்தர் கிரகிக்க கூடாத காரியங்களை செய்வார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.